ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளைகோஹாசிட் 6% சேலஞ்சஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ என் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டல்லாக இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்ப்பாக ரொம்ப பிக்மெண்டேஷனாக வந்துட்டு இருக்குங்க என் ஸ்கின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், வாய் சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டார்க்காக பிக்மெண்டேஷன். அப்புறம் நெத்தியில் ஸோ அன்ஈவன் டோன் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 7 டேஸஸ் சேலஞ்சஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்திங்கனாக்கா நான் யூஸ் பண்ண போகிறேன் 7 டேஸஸ்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ரிசல்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் வந்து தேடினாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளைகோஹாசிட் 6% நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன் நான். ஸோ பொட்டு மட்டும் வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிந்தியை நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் அமௌண்ட், ஸோ ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா நான் கிளைகோஹாசிட் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா, பட் ரெகுலராக யூஸ் பண்ணியது கிடையாது. ஒரு 2 டேஸ் வந்து யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா யூஸ் பண்ண மாட்டேன். மறுபடியும் வந்துட்டு எப்போயாச்சும் வந்து யூஸ் பண்ணுவேன், பட் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணியது கிடையாது. பட் ஐ ஹேட் டுக் அ சீரியஸ் டிசிஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணே பண்ணணும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டாக 7 டேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டாக வந்து நான் எடுத்து வந்து நான் என் ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் ஓவரால் ஏரியாவில் வந்துட்டு. ஸோ மேக் ஷூர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கிட்ட வாய்க்கிட்ட பார்த்து வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழுத்துலேயும் வந்துட்டு நான் கொஞ்சம் தான் அப்ளை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன வந்து க்ரீம் என்ன வந்து அப்ளை பண்ணுறோம் ஃபேஸுக்குனாலும் நம்ம கழுத்துக்கும் வந்து சேர்த்து வந்து போடும்போது தான் ஸோ நம்ம கழுத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியாது. இப்போ கழுத்துக்கு நம்ம போடலனாக்கா ஒன்று கழுத்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப வெள்ளையாக அன்மேட்சபிளாக வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு டே. ஸோ செகண்ட் டே வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ செகண்ட் டேங்க இன்றைக்கி. ஸோ ஸ்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக ஒரு க்ளோ வந்து தெரிகிற மாதிரி வந்துட்டு இருக்குது எனக்கு. பட் எனக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் வந்து டைட்டன் ஆன மாதிரியும் லைட்டாக க்ளோ வந்து கொடுத்த மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிவிட்டு மேக் ஷூர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் ஸ்கின் கேர், பேசிக் ஸ்கின் கேர் வந்துட்டு இருக்காது, அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். This is the second day. ஸோ தேர்ட் டே அகெயின் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி வந்துட்டேன். ஸோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டே விட தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஸ்லைட்டாக நிறைய சேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னேன்ல கொஞ்சம் ஸ்மாலாக பூம் மாதிரி இருந்துச்சு, அது வந்துட்டு நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. எனக்கு டல்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி வந்துட்டு ஆயிருக்குங்க. ஸோ பிக்மெண்டேஷன் அந்தளவுக்கு ஒன்றும் குறையல. ஸோ 3ஆவது நாளில் ஸோ அதே மாதிரி ஸ்மால் அமௌண்ட்டாக வந்துட்டு மறுபடியும் நான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறேன் தேர்ட் டேயில். பட் நல்லா இருக்குது ஸ்கின்னு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு 4th டேக்கு போகலாமா? கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 4th டே கிளைகோஹாசிட் நம்ம யூஸ் பண்ணி. ஸோ இப்போது ஸ்கின் வந்து எப்படி ஃபீல் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தனாக வந்துட்டு ஆயிருக்குங்க. ஸோ கொஞ்சம் வந்து அங்கே வந்து லூஸ் ஸ்கின்னாக வந்து இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் பிஃபோரு. இப்போ ஸ்கின் வந்து பார்த்திங்கனாக்கா லைட்டாக வந்துட்டு டைட்டனிங் வந்துட்டு ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு ஆகுது. நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது என் ஸ்கின் வந்துட்டு. ஸோ இந்த கிளைகோஹாசிட் 4th டேயில் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இது. ஸோ நிஜமாக நல்லாயிருக்கு. 4th டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்லைட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் தெரிஞ்சாக்க கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் ஸ்கின் வந்து டச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், டல்லாக ஒரு மாதிரி இரிட்டேட்டாகவே இருக்கும் எனக்கு. பட் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ 5th டேங்க. மேஜராக ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4th டேயும் 5th டே வந்துட்டு எனக்கு சிமிலராக தான் வந்து ஃபீல் ஆகுது. பெருசாக வந்துட்டு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு சேஞ்சஸ் வந்து தெரியல. ஸோ ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத்தாக தான் இன்றைக்கும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ லைட் டைட்டனிங் வந்துட்டு இருக்குது. பட் மேஜரான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5ஆவது நாள் என்னால் வந்து பார்க்க முடியல. பட் ஃபஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது 5th டே வந்துட்டு ஓகே.
ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஓகே வந்துட்டு இருக்குது. பிக்மெண்டேஷன் ஸ்லைட்டாக ரொம்ப பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக மினிமலில் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து லைட்டாக வந்துட்டு ஃபேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி 5th டே. அண்ட் ஒன் மோர் திங், ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா டேயும் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன், லிப் மாய்ஸ்சரைசர். ஸோ ஆக்சுவலி வந்து நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது லிப் பாம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா டேவே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வீடியோவில் வந்து நான் அப்படியே காமிக்கல. இந்த 5th டே மட்டும் தான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா காமிச்சிட்டேன் நான். ஸோ இதோட வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் தி 6th டே. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், முகம் கழுவி பொட்டு மட்டும் வச்சுருந்தேன் நான். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். 6th டேல வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கின்னு வந்துட்டு க்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் நோ இரிட்டேஷனுங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இரிட்டேஷன் வந்துட்டு இல்லாமல் இருக்குது என் ஸ்கின்னில். ஸோ நம்ம எதனா ஸ்டார்ட் பண்ணும்போது எதனா ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நம்ம ஸ்கின் வந்துட்டு அது மெயினாக அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுதான் மெயினாக முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கின் வந்து எந்த ஒரு அஃபெக்ட் வந்துட்டு எனக்கு ஆகலை. ஸ்கின் வந்து ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோ வந்துட்டு ஆகிட்டு இருக்குங்க. அண்ட் திஸ் இஸ் தி 7th டே. ஸோ ஹோல் டே கழிச்சு நைட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ அரௌண்ட் வந்து 10:30. ஸோ 7 டே நம்ம சேலஞ்சஸ் வந்துட்டு கம்ப்ளீட் வந்துட்டு பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 10:30 இருக்கும். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்திருந்தனால ஸோ க்ளீன் வந்துட்டு நான் அப்ளை பண்ணேன். ஸோ முன்னே இருக்கிற வீடியோக்கு இந்த இருக்கிற வீடியோ பார்த்திங்கனாக்கா டல்னஸ் வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ப்ரைட்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டட் வந்துட்டு ஆகிடுச்சிங்க. ஸ்கின் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது, டைட்டனாக வந்துட்டு இருக்குது, ரொம்ப பிக்மெண்டடாக இருக்குது நம்ம ஸ்கின்னுனாக்கா. இது இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரீம் வந்துட்டு சொன்னாக்கா. அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க, எப்படி வந்துட்டு ஆரம்பிச்சிங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்துட்டு வாங்கி ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். பட் நான் வந்துட்டு 2 நாள் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் யூஸே பண்ண மாட்டேன். நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ண வந்துட்டேன். மெயினாக ஒரு வியூவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸாக்டாக ரிசல்ட் வந்து கொடுக்கணும் தான் நான் யூஸ் பண்ணேன் நான். ஸோ நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ திஸ் இஸ் 7th டே. ஸோ இன்றைக்கூட சேலஞ்சஸ் முடிஞ்சிச்சு. நான் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட், அதாவது என்னோடய நெகட்டிவிட்டி, அதாவது பார்த்து பாசிட்டிவ் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனல் டே. 7 டே கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் நான் முடிச்சுட்டேன். ஸோ இப்போ என் ஸ்கின்னு பாருங்களேன், அங்கே ரொம்ப டார்க்காக இருந்த ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஃபேடாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பிம்பிள் இருந்துச்சு, பிம்பிள் வந்துட்டு இல்லாமல் இருக்கும். 2 to 3 days பேக் பிம்பிள் இருந்துச்சு. இப்போ வந்து பிம்பிள் இல்லை, பட் அந்த பேட்ச் வந்துட்டு இருக்குது. பட் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா கிளைகோ ஆசிட் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு மைல்டாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்க. நம்ம இது உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு 1 to 2 வீக்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் வந்து இருக்கும். பட் ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட். நான் எதிர்பார்க்கவே இல்லை ரிசல்ட்டு. நான் எதாவது கண்டிப்பாக கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ 3rd month வரைக்கும் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்னோடய கோல் வச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப புதுசாக யூஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் பிகினராக இருக்கீங்கனாக்கா ஸோ தயவு செஞ்சு எடுத்த உடனே வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான ஸ்கின் கேரை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேசிக் ஸ்கின் கேர் வந்து தெரியும் இல்லைங்களா. ஸோ தெரியலனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பேசிக் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 2 to 3 வீக்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளைகோ ஆசிட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நைட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஸ்மால் அமௌண்ட்டாக நான் பிகினிங்லேயே வீடியோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.